சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே, கடந்த ஆண்டில் இருந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைத்து வருமானம் அதிகரிக்கும், பேரும் புகழும் அதிகரிக்கும், தெளிவான மனநிலையில் செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். பாக்கிய குருவும் போட்டி போட்டு உங்கள் நிலையை உயர்த்துவார். லாபக்கேதுவும் பாகிய குருவும் போட்டி போட்டு முன்னேற்றத்தை தருவார். யானை முடி போட்ட காப்பர் பிரேஸ்லெட்டை ரைட் கையில் போட்டுக்கொள்வதும், கிரீன் தாரா அப்படிங்கிற ஒரு தெய்வீக மாலையை கழுத்தில் போடுவதும், ராஜவசிய மையை தொடர்ந்து பயன்படுத்துவதும் நன்மை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். மார்ச் 6, 2026 வரை 5இல் சஞ்சரிக்கும் சனி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குவார். கணவன் மனைவி ஒற்றுமையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். பிள்ளைகள் நடவடிக்கைகள் மன உளைச்சல்கள் தருவார். ஜூலை 23 நவம்பர் 18 காலத்தில் சனி வக்கரம் அடைவதால் பாதிப்புகள் படிப்படியாக குறையும். 2025 ஏப்ரல் 26 முதல் ராகு 5இல் சஞ்சரிக்கும் சனியுடன் இணைய கேது லாபஸ்தானத்திற்கு செல்வதால் வியாபாரம் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். வீண் செலவுகள் குறையும். உழைப்பு அதிகரிக்கும். உயர்கல்வி, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், லாபக்கேது வெளிநாட்டு முயற்சியை வெற்றியாக்குவார். தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழிலை புது விதயமாக முன்னேற்ற முடியும். குடிநீர், ஆட்டோமொபைல், நவீன சாதனம், அலைபேசி போன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள். வேலையில் இருந்தவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் குழப்பம் தீரும். உயர்கல்வி, வேலை பெண்களுக்கு அமையும். அபிராமி அந்தாதியை தினமும் படிப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். திருக்கடையில் சென்று வழிபாடுகளை செய்து கொண்டு வருவது எல்லா விதங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெள்ளிக்கிழமை வீட்டில் முழுமையாக அமர்ந்து அபிராமி அந்தாதியை படித்து மனமுருகி வேண்ட அபிராமி தாயே உங்கள் வீட்டுக்கு வந்து தன தானியத்தை நிச்சயமாக தருவாள். குடும்பத்தில் நெருக்கடிகள் மறையும். தம்பதியர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை ஊட்டுவார். அபிராமி அந்தாதி புத்தகம் நமது டிவைன் சென்டரில் கிடைக்கும். தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்துங்கள். வாழ்க வாழ்க. நல்லது, அற்புதங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வாழ்க. விசாக நட்சத்திரத்து அன்பர்களே நண்பர்களே,